அடுத்தது கரூருக்கு வந்திருக்கோம். மேற்கொண்டு நிறைய அத்தனை ஊர்களுக்கு போறோம். ஏன்னா எலெக்ஷன் வந்திருக்கு. எலெக்ஷன் வந்து அடுத்த மாசம் அறிவிச்சிருக்காங்க. இது தென்னிந்திய நடிகர் சங்கமோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடக்க போகுது. தென்னிந்திய நடிகர் சங்கத்துல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள், அந்த விஷயம் சார்ந்த நிறைய கேள்விகள் எழுப்பணும். அது 2013 பொதுக்குழுல வந்து நாங்க முதல் தடவையா போய் கேள்வி கேட்கணும்னு ஆசைப்பட்டோம். அது வரைக்கும் நாங்க போல அது எங்க தப்பு. ஆனா அது தப்புன்னு சொன்னதுக்கு அப்புறம் நாங்க சும்மா இருக்க முடியாது. நாங்க நாடக நடிகர்களுக்காக தான் நாங்க வந்தோம். எங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னா நாங்க இவ்வளவு தூரம் வந்து எங்க குடும்ப பிரச்சனை நடுவுல கொண்டு வந்து இவ்வளவு தூரம் பேசணும்னு அவசியம் இல்ல. ஆனா மற்ற விஷயத்துல குடும்பம் தான். ஆனா ஒரே ஒரு விஷயம், அந்த கட்டடம்ன்ற விஷயம் நாங்க சொன்ன விஷயம். நம்மளுக்கு சார்ந்த ஒரு கட்டடம் கட்டினா எம்ஜிஆர் அவர்கள் மற்றவர்கள் எல்லாம் கட்டினா அதே கட்டடம் கல்யாண மண்டபம் உட்பட ஒரு பிரிவியூ தியேட்டர், அந்த நாடக ஹால், அந்த வகையில ஒரு கட்டடம் கட்டினா நாங்க இல்ல அந்த 3000 அங்கிட்ட சொல்றாங்க. நாங்க வந்து கேஸ் ஏன் போட்டாங்க, எதுக்கு போட்டாங்க, எதுக்கு வந்து நிக்குது, எதுக்கு தடை போட்டிருக்காங்க, ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு தடை போட்டிருக்காங்க, அதுல ஏதோ சர்ச்சை இருக்குன்னு தடை போடுவாங்க. அதுதான் சட்டம். இப்ப என்ன ஒரு கொடுமையான விஷயம்னா, யாருக்குமே இங்கிட்ட இல்ல, மதுரையிலும் கேட்டோம், இங்கிட்டும் கேட்டோம், அத்தனை உறுப்பினர்கள் கேட்டோம், எதனால கேஸ், எதனால வந்து பில்டிங் கட்டடம் கட்டாம இருக்கு. சரி, எங்களுக்காக தான் நாங்க வந்து முன்னுக்கு வந்திருக்கோம். உங்களோட நலனுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். அந்த ஒரே ஒரு உங்க குடும்பம், நீங்க, இந்த கலை எப்பவுமே சந்தோஷமா நீடிச்சுட்டே இருக்கும். ராஜரவி வந்து இவனுக்கெல்லாம் பதில் சொல்ல தேவையில்ல, இவங்க எல்லாம் ஒரு ஆளே இல்ல, எல்லாம் 3000 ஓட்டு நாங்க, எங்க ஓட்டு. ஆனா ஒரே ஒரு விஷயம் எனக்கு புரியலங்க. எங்க தலைவர் வந்து ஒரு பேட்டியில வந்து ஏன் என்ன வந்து அணுகல, நான் அவ்வளவு அப்ரோச்சபிள், ஏன் என்ன வந்து சந்திக்கல, ஏன்னா என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வாங்க இந்த மாதிரி பேசினா நான் கண்டிப்பா ஏதோ சொல்லியிருப்பேன் அப்படின்னு ஒரு பேட்டியில சொல்றாரு. இன்னொரு பேட்டியில விஷயம் கேள்விகளா பதில் சொல்லணும்னு அவசியமே இல்லைன்றார். உங்களோட சேர்ந்து நாங்க செயல்படுவோம். தயவு செய்து அந்த பிரிவு நீங்க நம்பாதீங்க, இனிமே நம்பாதீங்க. ஒரு பிரிவு ஏற்படுத்துறாங்க, இவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் விலகி இருக்காங்க. நாடக நடிகர்கள் வந்து ஒரு தனி சங்கம் உருவாக்க போறாங்க